கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக தினம்தோறும் கேளுங்கள். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனை கூட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போது அந்த வீட்டுக்குள்ளே ஐஸ்வர்யம் தங்கி இருக்கும், அதனோடு அவர் வேதனை கூட்டார். இன்னைக்குள்ள தலைப்பு என்ன அப்படின்னா வேதனை. நிறைய குடும்பத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா வேதனை. இந்த வேதனைக்கு பின்னாடி நிறைய காரியங்கள் பரிசுத்த வேதாந்தத்தில் எழுதப்பட்டிருக்கு. 139ஆம் சங்கீதம் 23-24 ஆகிய வசனங்களிலே, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் இரவனத்திலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ. இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ளே வேதனை உண்டாக்கும் வழிதான் நிறைய வீட்டுக்குள்ளே இருக்கு. அது எப்படிப்பட்ட காரியம் அப்படின்னா கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம். அதனால சில குடும்பத்துக்குள்ளே வேதனை உண்டாகிறது. ஆனாலும் பக்தன் ஜெபிக்கிறார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை ஆராய்ந்து, நம்மளை ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் இருக்கு எல்லாமே தேவனுக்கு தெரியுங்களா. என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். இருதயத்தை அறிந்து கொள்ளும், சிந்தனை அறிந்து கொள்ளும். ஒருவேளை வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று பக்தன் ஜெபிக்கிறார். இந்த இரவு நேரத்திலே நிறைய குடும்பத்தில் வேதனையான காரியங்கள். 38ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு தெரிகிறேன். சில குடும்பம் நாள் முழுவதும் துக்கம். இந்த நாள் முழுவதும் துக்கம் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா, அவங்க ஒரு காரியத்தில் அடிமையா இருப்பாங்க. அவங்க நினைச்ச சாதிக்க நினைப்பாங்க. நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படிம்பாங்க. கர்த்தர் பிரியம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்படிலாம் சில குடும்பம் இருக்கு. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன். ஒரு குடும்பம் வேதனைப்பட்டு ஒடுங்குறாங்க அப்படின்னா காரணம் என்ன? கர்த்தரை விட்டு எங்கேயாவது தள்ளி போயிட்டு இருக்கிறாங்களா? அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். 16ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை பெருகும். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்கள். இந்த கடைசி காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, தேவனை விட்டு அந்நிய தேவனை நாடி பின்பற்றி அவனோட வாழ்க்கையில வேதனைகள் பெருகி கொண்டே இருக்கு. அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள வேதனை வரக்கூடாது அப்படின்னா அந்நிய தேவனை நாடி பின்பற்றக்கூடாது. தேவனை ஒரு குடும்பம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொண்டால் அவனோட வாழ்க்கையில வேதனை இருக்காது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 29 முதல் 32 ஆகிய வசனங்களிலே யாருக்கு வேதனை என்று எழுதப்பட்டிருக்கு. எந்தெந்த குடும்பத்திலே இரவனத்தில் இணைந்திருக்கீங்களோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. எங்கெல்லாம் மதுபான அடிமையில் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் வேதனை இருக்கும். ஹல்லேலூயா. 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள். நிறைய குடும்பத்திலே கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி வாழ்ந்து துன்மார்க்கமான ஒரு காரியத்தில் இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கையில வேதனை இருக்கும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்களிலே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது,
எங்கெல்லாம் பண ஆசை இருக்கோ அங்கெல்லாம் அநேக வேதனை. இந்த கடைசி காலம் அநேக வேதனைக்குள்ள ஏன் இருக்கிறாங்க அப்படின்னா பண ஆசை. 1 யோவான் 4:18 பயமானது வேதனை உள்ளது. நிறைய குடும்பத்திலே பயந்து பயந்து ஒரு வேதனை. இந்த இரவு நேரத்திலே நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, பயப்படுகிற காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது இருக்கா? அநேக வேதனை. பண ஆசை இருக்கிற இடத்துல அநேக வேதனை. கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி வரும்போது அநேக வேதனை. மதுபானம் இருக்கிற இடத்துல வேதனை. அந்நிய தேவனை பின்பற்றும் போது வேதனை. நாள் முழுவதும் துக்கப்பட்டு தெரிகிறேன், நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன். அப்ப இரவு நேரத்திலே தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தும் போது 139 சங்கீதம் 23-24 படி, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தும். இரவு நேரத்துக்காக ஜெபிக்க போயிடும். கேளுங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பா. என் குடும்பத்துக்குள்ள வேதனைங்கிற ஒரு காரியம் எனக்கு வேண்டாம், வேதனையை நீக்கி போடுங்க. அப்படி கேட்பீங்களா? அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமா பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசிரியங்க. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில எங்களை நடத்துங்கப்பா. எந்த குடும்பத்துக்குள்ள குறைகள் குற்றங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னிச்சுங்க. ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தமுள்ள தேவனை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க, தேவையில்லை சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விலக்கி போட்டுங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கணும் பரிபூர்ணமான சுகம் தாங்க, தீர்காயுசு தாங்க, எல்லா பலவீனத்தையும் நீக்கி போடுங்க. சில குடும்பம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கப்பா. மறுபடியும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வது கிருபை செய்யுங்க. இரவு நேரத்திலே எங்க வீட்டுக்குள்ள நீங்க இருக்கணும்ப்பா, எங்க இதயத்துக்குள்ள நீங்க இருக்கணும்ப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும். வேதத்தை இரவும் மூலமா தியானிக்க கத்த கிருபை செய்யுங்க. எலெக்ஷன் வருதுப்பா, கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் இந்த பூமியிலே யாரை நியமித்திருக்கிறீங்களோ அந்த தலைவர் எங்களுக்கு ஏற்படுத்தி தாங்க. உங்க நாம மையம் விடட்டும். எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம். கற்பதினிங்க ஜெபினா கர்த்தர் மனம் இறங்குங்க. மாசமா இருக்காங்க, ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கு ஜெபினா கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. படிக்கிற பிள்ளைகளே உங்களுடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, நைட் நேரத்தில் டிரைவிங் நேரில் இருக்காங்க, கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்துங்க. தேவ திட்டத்துக்குள்ளே தேவனுக்கு பிரியமானபடி குடும்பம் முழுவதும் கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கணும்ப்பா. தேவனர்களே அப்போ மினிஸ்டர் ஆசிரியங்க. எல்லா நாட்டில் உள்ள ஜனங்களையும் சமாதானத்தை தந்து எல்லா தேசத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அதிகால விடலை துதிக்கிற துதியோட எழுமகத்தை கிருபை செய்யுங்க. வரக்கூடிய கருத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்ல சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விளைக்கிறங்க. எங்களுடைய ஆவியை உங்களுடைய கரத்தில் அப்படிங்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு நாமத்துக்குள்ளே எங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எத்தனையோ காரியத்தில் எங்களை தப்பு வைத்து பாதுகாத்து எங்களை பத்திரமா பாதுகாக்கிறீங்கப்பா, நன்றி. கடனிலே எத்தனையோ குடும்பத்தில் தவிக்கிறாங்கப்பா, கண்ணீரோடு வாழ்றாங்க, வேதனையோடு இருக்காங்க, ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்காங்க, துக்கத்தோடு மனசஞ்சலத்தோடு இருக்காங்க. எல்லாவற்றையும் நீக்கி போட்டு உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிங்க. உங்க நாம மையப்படட்டும். உங்களுடைய பாதங்களை தாழ்த்து அப்படிங்கிறோம். துதி கன மையம் எல்லாம் முருகே செலுத்திடும். ஏசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு அமையும் உண்டாதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதிக அளவில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.